வெல்கம் டு அவினா சமையல். டுடே நம்ம சேனலில் முட்டை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு சோறு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இந்த முட்டை பொரியலோட டேஸ்ட் இருக்குது. சிம்பிளாக டேஸ்ட்டாக முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முடியும் எங்கள் சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முட்டை பொரியல் பண்ணுறக்கே கடாய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு ஜீரகமும் எண்ணெயில் பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுமே இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், குருமிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசால் பொடிகளை போடும்போது எப்போவுமே ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மசால் பொடிகளை போட்டுட்டு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா வதங்கணும். மசால் பொடிகளோட பச்சை வாசம் போய் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நான் தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டைம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கு. இப்போ இதில் முட்டையை உடச்சுக்கலாம். நான் 4 முட்டை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுட்டு பாருங்கள். இப்போ இதை கிளறி விட்டுக்கலாம். முட்டை பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் முட்டை பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு கரண்டி சேர்த்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
முட்டை பொரியல் செய்கிறதா இருந்தால் இது போல் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.